ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல். நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னா குலசாதம் செய்ய போகிறோம். யாழ்ப்பாணத்தில் வந்து இது ஃபேமஸ் குலசாதம்ன்றது. ஸோ வீட்டை வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பழுதாயிட்டு அப்புறம் 2-3 மரக்கறிகள் இருந்தது. அதை வச்சு தான் இந்த குலசாதம் செய்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு சிவத்த பச்சை அரிசியை கழுவி போடுறேன். போட்டுட்டு அரிசி கொஞ்சம் அவிஞ்சு வரைக்குள்ள பருப்பும் கழுவி போடுறேன். அதோட கழுவி போட்டுட்டு அதுவுமே அவிஞ்சு வந்தோடனே மரக்கறிகள் வெட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து எங்களை வீட்டில் இருந்த மரக்கறிகளை தான் நான் வெட்டி இருக்கிறேன். பூசணிக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இவெல்லாம் தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதை விட இன்னுமே போடலாம். உங்கள்ட்ட வந்து வேற மரக்கறிகள் இருந்தாலும் போடலாம். வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் போடுற நேரம் இன்னுமே டேஸ்டா இருக்கும் இந்த குலசா. இதோட வந்து எங்களை விட்ட முளைச்ச பைத்தங்காயம் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த பானை வந்து சின்ன பானைன்றபடியால காணாதபடியால பெரிய பானைக்கு மாத்திட்டு தண்ணியும் விட்டும் இந்த மரக்கறி எல்லாமே நல்லா அவிய விட்டுருக்கிறேன். ஸோ அதோட வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சமும் பச்சை மிளகாயுமே வெட்டி போட்டு அதையுமே அவிய விடுறேன். இதெல்லாம் அவிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்த்து இடிச்சிட்டு அதோட வந்து உள்ளியும் வந்து சேர்த்து இடிச்சிட்டு அதையுமே இதோட சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ இதெல்லாம் அவிஞ்சு வந்த பிறகு இதோட வந்து தூள் சேர்க்கணும். நான் வந்து முதலாம் பால் சேர்த்த பிறகுதான் தூள் சேர்க்க போறேன். ஏன்னா சச்சமா உரைப்பு சாப்பிட மாட்டேன். அதில் வந்து அவாக்கு கிள்ளி வச்ச பிறகுதான் நாங்கள் வந்து உரைப்பு சேர்க்க போறோம். தூள் போட்ட பிறகுதான் முதலாம் பால் விட்டு கிளறணும். நாங்கள் சச்சமாவுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்காக தூள் போடாம முதலாம் பால் விட்டுட்டு அதுக்கு பிறகு தூள் போட்டிருக்கிறோம். பால் வந்து நல்லா திக்கா இருக்கணும். அப்பதான் இந்த குலசாதம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். குலசாதம் வந்து ஒரு அடுப்புல வெந்து கொண்டிருக்கு, மற்ற அடுப்புல வந்து ஒரு சட்டிக்குள்ள எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுறேன். கடுகு போட்டு பொரிச்சு வரைக்கல வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரிய வைக்கிறேன். பொரிச்சு அதுக்கு பிறகு பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். ஸோ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து அப்படியே குலசாதத்துக்குள்ள வந்து போட போறேன். இந்த தாளிதம் போட்ட பிறகு இன்னுமே வந்து இந்த குலசாதம் வந்து டேஸ்டா இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு தேசிக்காய் புளியும் கொஞ்சம் விட்டு இறக்கிட்டேன். இப்படிதான் இந்த குலசாதம் செய்யறது. ஸோ வந்து சிம்பிளா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து எங்களை லஞ்சை வந்து முடிச்சிட்டேன். நீங்களுமே இதே மாதிரி சிம்பிளா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா வீடியோக்கு வந்து லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.